ஹாய், வெல்கம் டு ஸ்கீ மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இடியாப்ப மேக்கர் பற்றி தாங்க. ஆனால் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 பேரை காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி சொல்கிறேன். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இடியாப்ப மேக்கர். இதை நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னா, இதை மாவு இதில் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. இதை எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நானே ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். ப்ரெஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் வந்தவர் தான் இவருங்க. இவர் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கார், ஆனால் சிம்பிள் கிடையாது. இதில் மாவு போட்டு ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் மாவை நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இப்படி இருப்பாது, இது இப்படி இறங்காது. ஸோ நம்ம எப்போ மாவு எடுக்கணும்னாலும் இதை ரிலீஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுற்றும்போது அதே விதமாக தான், சுற்றும்போது அதே மாதிரி தான் இறங்காது. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி தான் சுற்றணும். இது இப்படி நம்ம முடிச்சதுக்கப்புறம் கழுவுனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வைக்க முடியாது, ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணிடும். ஸோ இதை ரொம்ப ரொட்டேட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அது மட்டும் தான். ஆனால் இடியாப்பம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஓகே, இதை முடிச்சுட்டு நான் அடுத்து போகிறேன். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் சுற்றி கையெல்லாம் வலிச்சிடும். அதே மாதிரி நம்ம இதுக்கு 2 கை, அதாவது 2 கைக்கும் ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு கை டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறம் தான் சுற்றுற மாதிரி வரும். ஒரு கை வச்சுலாம் சுற்ற முடியாதுல்ல, அதுக்கு. ஓகே, அதே மாதிரி இது கை கைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இடியாப்ப மேக்கர் இது தான். இது ஜஸ்ட் ஒரு பின் அமுக்கி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவ்லி ரெண்டுத்துக்கும். ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி தான். இது ஸ்ட்ரென்த்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு கை மட்டும்தான், அடிக்கிறது மட்டும்தான், அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மாவு அதிகமாக பிடிக்காது. இதோட சைஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான், மாவு அதிகமாக பிடிக்காது. அது விதமாக க்ளீனிங் கொஞ்சம் தரவாக பண்ணுற மாதிரி வரும். எல்லாத்துலேயுமே க்ளீனிங் தரவாக தான் பண்ணணும், பிகாஸ் அடுத்த வாட்டி பண்ணும்போது ஸ்டக் ஆகிடும். ப்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஈஸி ப்ராசஸ். இது எங்கேனாலும் வச்சுக்கலாம், ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற ஐட்டம்ஸோட அதிகமாகவும் கொடுப்போம். முறுக்கு, சீடை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் என்ன வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சஜஷன், இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.